தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நீதி தலைவர்கள் என்னும் இந்த நூல் இஸ்ரேலர் கானான் நாட்டை கைப்பற்றியதற்கும் அவர்களிடையே முடியாட்சி தொடங்கியதற்கும் இடைப்பட்ட காலத்தை பற்றியதாகும். இக்காலகட்டத்தில் இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு தாம் தெரிந்து கொண்டோர் மூலமாக விடுதலை அளித்து அவர்களை பாதுகாத்து வந்தார். இவர்களுள் பெரும்பாலோர் வலிமைமிகு வீரர்களாகவும் படைத்தலைவர்களாகவும் ஆளுநர்களாகவும் இருந்தனர். இஸ்ரேலின் வாழ்வும் வெற்றியும் கடவுளிடம் அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை பொறுத்தே அமைந்திருந்தது என்பதையும் அவர்களது நம்பிக்கை இன்மை அவர்களுக்கு அழிவையை கொணர்ந்தது என்பதையும் இந்நூல் வலியுறுத்தி கூறுகின்றது. இவர்கள் இறைவனை கைவிட்டு அவதியுற்ற காலத்திலும் மனம் மாறி அவரிடம் திரும்பி வந்தால் அவர் தம் மக்களை தவறாது பாதுகாத்து அவர்களுக்கு விடுதலை அளிப்பார் என்பதையும் இந்நூல் சுட்டி காட்டுகிறது. அன்பான இறைமக்களே, இன்று நாம் பார்க்க போகும் நீதி தலைவர்கள் புத்தகம் இஸ்ரவேல் மக்கள் ஏன் மீண்டும் மீண்டும் விழுந்தார்கள், தேவன் ஏன் மீண்டும் மீண்டும் அவர்களை காப்பாற்றினார் என்பதற்கான பதிலை தருகிறது. இந்த செய்தியை இறுதி வரை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் தேவனுடைய வார்த்தையை இன்று நாம் தியானிப்போம். இந்த புத்தகத்தில் முக்கியமான இறை வார்த்தைகள் ஜட்ஜஸ் 2:18 சொல்லுகிறது. கர்த்தர் நீதி தலைவர்களை எழுப்பிய போது கர்த்தர் அந்த நீதி தலைவர்களோடே இருந்து அவர்களை எதிரிகளின் கையிலிருந்து இரட்சித்தார். ஜட்ஜஸ் 21:25 சொல்கிறது, அந்நாட்களில் இஸ்ரவேலின் ராஜா இல்லை, அவனவன் தனக்கு சரியென்று தோன்றியபடியே செய்தான். இந்த புத்தகத்தின் சுருக்கம், யோசுவாக்கு பிறகு இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு விலகினர். தேவன் நீதி தலைவர்களை எழுப்பி அவர்களை எதிரிகளிடமிருந்து விடுவித்தார். மனம் திரும்புதல், தேவனுக்கு கீழ்ப்படிதல், விசுவாசம் ஆகியவையே இந்த புத்தகத்தின் மைய செய்தியாகும். ஆசிரியர் பாரம்பரிய சாமுவேல் என்று கருதப்படுகிறது. இந்த புத்தகத்தில் நடந்த சுழற்சி, தேவனை மறந்தார்கள், விக்கிரக ஆராதனை, எதிரிகளால் ஒடுக்கப்பட்டார்கள், தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், தேவன் நீதி தலைவரை எழுப்பினார், சமாதானம் மீண்டும் வந்தது. இந்த புத்தகத்தின் நீதி தலைவர்கள் ஒத்தேனியேல், யெகூது, தேபரான், கிதியோன், யெப்தா, சிம்சோன். இந்திய வாழ்க்கைக்கான பயன்பாடாக இந்த புத்தகம் சொல்கிறது. தேவனை மறந்தால் குழப்பம், மனம் திரும்பினால் மீட்பு. தேவன் என்றும் விடுவிக்கிறார். குடும்ப ஜெபத்தின் அவசியம் என்ன? தேவ வார்த்தையில் நிலைத்திருப்போம் என்று உணர்த்துகிறது. நீதி தலைவர்கள் புத்தகம் ஒரு வரலாற்று புத்தகம் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு எச்சரிக்கை. தேவனை விட்டால் வீழ்ச்சி, தேவனை பற்றி கொண்டால் வெற்றி என்பதையே இந்த புத்தகம் முழுவதும் அறிவிக்கிறது. வாருங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நீதி தலைவர்கள் புத்தகத்தின் மூலம் நீர் எங்களுக்கு கற்பிக்கும் சத்தியங்களுக்கு நன்றி. உம்மை விட்டு விலகாமல் எப்போதும் உம்மோடு நடக்க கிருபை தாரும். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலைக்கட்டும். பாவத்திலிருந்து விலகும் மனதை தாரும். ஒவ்வொரு பார்வையாளரின் வாழ்க்கையிலும் விடுதலையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் புதிய வாசல்களையும் திறந்து அருள்வீராக. எங்கள் தேசத்தையும் உலக நாடுகளையும் சமாதானத்தால் நிரப்புவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நன்றி, வணக்கம்.